ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி டிசைனர்ஸ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. மற்ற வீடியோவும் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ளவுஸ் டோரி எப்படி மேக் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே டோரி கட் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸாக தான் கிளாத்தை கட் பண்ணணும். நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணவே கூடாது, அது கரெக்டாக வராது. டோரி மேக் பண்ணுறதுக்கு எப்போதுமே நம்ம கிராஸாக தான் கிளாத்தை எடுக்கணும். நான் இப்போ காட்டுற மாதிரி இந்த ஸ்கேலை கிராஸாக வச்சுட்டு இந்த சைடில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி அந்தாண்ட சைட்லேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இவ்வளோதாங்க, சிம்பிள் மெத்தட் தான் கட்டிங். பாருங்கள், இப்போது பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இப்படி தான் நம்ம கட் பண்ணணும். இதோட அகலம் 1.5 இன்ச் இல்லை 1.25 இன்ச் இருக்கலாம். அண்ட் ஹைட் பார்த்துட்டிங்கன்னா நான் 19.5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் 20 இன்ச் கூட எடுத்துக்கலாம். ஆனால் 16 இன்ச்சுக்கு கம்மியாகவும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி 22 இன்ச்சுக்கு அதிகமாகவும் போகக்கூடாது. பாருங்கள், நம்ம பீஸ் இப்போ கட் பண்ணிட்டோம். எவ்வளோ ஸ்ட்ரிச்சபிளாக வருது பார்த்தீங்களா? இதுதான் கிராஸ் கட்டிங்கோட பெனிஃபிட்ஸு. இது ஸ்ட்ரைட் பீஸை நான் இழுக்கிறேன்னால இழுக்கவே முடியலை, ஆனால் கிராஸ் பீஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். அதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் போயிடலாம். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச்சிங் உள்ள வந்துட்டோம். இதில் எது நல்ல பக்கம் அண்ட் எது உள் பக்கம்ங்கிறத நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நல்ல பக்கத்தை தான் உள்ளார மடித்து நம்ம தையல் போடுவோம். பாருங்கள், இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துருக்கேன். இது ஒரு பிரிண்டட் ஃபேப்ரிக். இந்த நல்ல பக்கம் தெரியுது இல்லையா? இதுதான் அந்த ஃபேப்ரிக்கோட குட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக். அண்ட் இதை நான் இப்போ பிரிக்கிறேன் இல்லையா? இது கெட்ட பக்கம். இந்த கெட்ட பக்கத்தை வெளியில் வச்சு நம்ம தையல் போடுவோம். இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த கிளாத் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் ப்ளைன் கிளாத்தாக எடுத்திருந்தா உங்களுக்கு தெரியாது. ஸோ எங்கே வேணாலும் போடலான்னு சொல்லிட்டு தப்பாக போட்டுருக்கூடாது இல்லையா? அதுதான் எப்பொழுதுமே ஒரு பூவாக போட்டிருக்கு எந்த இதாக இருந்தாலுமே நல்ல பக்கத்தை கீழே வச்சு மடிச்சிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நல்ல பக்கத்தை நான் ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடிச்சுக்கிட்டு நான் இப்போ தையல் போட போகிறேன். பாருங்கள், ஈக்குவலாக மடிச்சுக்கிட்டு நம்ம இப்போ தையல் போட போகிறோம். அந்த ஃபூட்டரோட ஒரு ஃபூட்டரை மட்டும் கணக்கு பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த ஒரு ஃபூட்டர் வெளியில் போயிடக்கூடாது அந்த ஃபேப்ரிக்கோட. அது கரெக்டாக அந்த முனையும் அந்த ஃபூட்டரோட முனையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நான் இப்போ தையல் போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நல்ல பக்கம் நம்ம அந்த கீழே இருக்குது. நான் இப்போ போடுறது வெளி பக்கத்தில் நான் தையல் போட்டுட்ருக்கேன். அதையும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக நான் காமிச்சிருக்கேன் அப்படின்னு. கொஞ்சமாக பாதி இது போடுறீங்களா அப்படியே நிறுத்திக்கோங்க. அந்த நீடியில் உள்ளார வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாத்தை சரி பண்ணிவிட்டு திரும்பியும் அந்த ஃபூட்டரும் வெளியில் போகாமல் கிளாத்தும் கொஞ்சம் நகராமல் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அண்ட் நிறைய வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த கட்டர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டிப்ஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணியும் எனக்கு தையல் கிராஸாக வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெட்டையாக அந்த பாதியாக மடிச்சுக்கிட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்கை ஒரு 2-3 பிளேஸில் பண்ணிக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. இந்த கோடு மேலேயே நீங்கள் தையல் போட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாகவே வரும். ஸோ பிகினர்ஸ் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. ஓகே, இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம தையல் போடுறது நான் வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தையல் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு மிச்ச கிளாத்தை இந்த சைடில் உள்ளதை நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா கொஞ்சம் தான் இருக்கணும், நிறையா இருந்தால் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையலை கட் பண்ணிடக்கூடாது. ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் நம்ம கிளாத்தை விட்டுட்டு மிச்ச கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். பாருங்கள், நான் கட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்கள் தையலை கட் பண்ணிடவே கூடாது. பிகினர் லெவலில் உள்ளவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் நீடில். பாருங்கள், அந்த நீடில் சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்திருக்கேன். அண்ட் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து கீழே முடிச்சு போட்டு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரம் பிரியாதுங்கிறதால இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்த அந்த கிளாத்து அந்த ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அந்த ஹோல் வழியால் நான் என்ன பண்ணுறேன் ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன் அந்த முனையில். பாருங்கள், வீடியோவை பாருங்கள், கிளியராகவே காமிச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்படி பாருங்கள், நல்லாவே கிளியராக சொல்லியிருக்கேன். ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நீடியில் அந்த ஹோல் வழியால் இன்னொரு சைடில் விட்டு எடுக்க போகிறேன். பாருங்கள், நான் பொறுமையாகவே காமிக்கிறேன். அந்த நீடியில் நான் பொறுமையாக அந்த கிளாத்தில் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சில சமயங்களில் அந்த கிளாத்தில் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியே
அதை வந்து இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடால் வெளியில் எடுத்துக்கிறீங்க. பாருங்கள், நான் எடுத்துட்டேன் பாருங்கள். எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, நம்ம இந்த சைடில் ஒரு முடிச்சு போட்டிருந்தோம்ல, இந்த சைடில் ஒரு ஸ்டிச் போட்டிருந்தோம்ல, அந்த ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் உங்கள் கையாலேயோ இல்லை இப்படி இழுக்கிறதாலே அது லைட்டாக உள்ளார போகும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த முடிச்சை வந்து கொஞ்சம் உள்ளார தள்ளி விடணும். ஒரு நீடில் வச்சு கூட நீங்கள் தள்ளி விடலாம். இல்லைன்னா இந்த சைடு, இது வந்து ரைட் ஹேண்டில் வந்து நான் நீடில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் ஹேண்டில் அந்த முடிச்சிருக்கு. அதை வந்து கொஞ்சம் இழுக்கணும். இப்படி தள்ளி விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இழுங்க கொஞ்சம் லைட்டாக. அந்த ஒரு ஸ்டிச்சு, அந்த கீழே போட்ட முடிச்சு வந்து உள்ளார போக ஆரம்பிக்கும். பாருங்கள், எனக்கு உள்ளார போயிடுச்சு. நீங்கள் இழுங்க. ஃபஸ்ட் டைம் வராத மாதிரி தான் இருக்கும். 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே வரும். ஒன்றுமே இல்லை, அந்த முடிச்ச உள்ளார தள்ளிட்டு இதை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உள்ளார இருக்க நல்ல சைடு உள்ள ஃபேப்ரிக் நமக்கு வெளியில் வர ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், எனக்கு வர ஸ்டார்ட் ஆகுது. நான் பாருங்கள் கிளியராக காமிக்கிறேன். உள்ளார தெரியுது பார்த்தீங்களா? இந்த சைடால் இழுத்துக்கிட்டே இருங்க. ரொம்பவும் இழுத்துறாதீங்க. சில டைம்ஸ் வந்து அந்த த்ரெட் மட்டும் வந்துடும். அதனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது பார்த்து தான் பண்ணணும். பாருங்கள், அந்த கிளாத் திரும்புறது நல்லாவே தெரியுது. இந்த பாருங்கள், கிளாத் வராத இடத்துல அந்த த்ரெட்டு தெரியுது. இந்த இடத்துல கிளாத் தெரியுது பார்த்தீங்களா? ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ண. பாருங்கள், நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி என்னோடய நாட்டை வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரியே நம்ம வந்து பொறுமையாக எடுத்துக்கலாம். நீங்களும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த த்ரெட்டு இருக்கிற சைடு உள்ள ஃபேப்ரிக்கை வந்து லைட்டாக கட் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம நாட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.